வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு க்ரன்ச்சியாக சூப்பர் ஹெல்த்தியான பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதும் 2 தக்காளி சேர்த்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே 1 கப் கேரட், 1/2 கப் பச்சை பட்டாணி, மஷ்ரூம் கிட்டத்தட்ட அங்கே 2 கப் வரும். அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா அங்கே வதக்கினதுக்கப்புறமா 2 கப் போல் நான் இன்றைக்கி பாஸ்தா சேர்த்துருக்கேன். எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டுட்டு பாஸ்தா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் குக்கர் விசில் வர டைமில் ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு 100 கிராம்ஸ் பன்னீர், ஒரு கேப்சிகம், கொஞ்சமாக சால்ட்டு, மிக்ஸ்டு ஹர்ப், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே பேன்லேயே நான் ஆல்ரெடி ஒரு ப்ரொக்கோலி பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இந்த டைமில் நம்மளுக்கு அந்த ப்ரொக்கோலி எல்லாம் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்து வந்துடும். அவ்வளோதான் அங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா அடங்கினதும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். அடுத்ததை நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கு அடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஏன்னா ப்ராக்கோலி பன்னீர்லாம் நம்ம சாட்டே பண்ணி சேர்த்ததுனால கண்டிப்பாக கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள்.